மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் early adulthoodல வேல்யூஸை வளர்த்துப்பது எங்கனம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ரிலீஜியஸ் வேல்யூஸ், அதெல்லாம் எப்படி வளர்த்துக்கணும், எந்த மாதிரி பழக்கங்களை நம்ம மேற்கொள்ளணும். தொடர்ந்து ஒரு 10 வயசுலேருந்து இது போல் பழக்கங்கள் இருந்தால் 23-24 வயசுக்குள்ள நம்ம ஏதோ ஒன்று செய்யவில்லை அப்படின்னு ஒரு இருக்கும், வி ஆர் மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்னு தோணும்னு சொல்லி வச்சோம். ஆனால் சில நேரத்தில் இதை தொடர்ந்து ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதை எல்லாவற்றிற்கும் சேர்ந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் நம்மிடையே வளரும் அப்படின்னு கூட பார்த்தோம். ஆனால் early adulthood எப்போதுலேருந்து 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும், 30லேருந்து 40 வயசு வரைக்கும். அதாவது இந்த 20 வருஷத்தில் சில பேருக்கு என்ன ஆகும், 24-25 வயசு வரைக்கும் என்ன படிப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சில பர்சன்டேஜுக்கு. ஆனால் நிறைய பேருக்கு 22 வயசுக்குள்ளே படிப்பு முடிஞ்சிட்டோம். அதாவது 25 வயசு வரைக்கும் படிக்கிறவங்க அப்படின்றது அதை தாண்டி படிக்கிறவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்க 100 பேர் இருந்தால் அதில் ஒரு 10 அல்லது 15 பேருக்கு தான் 25 வயசு தாண்டி படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பாக்கி பேருக்கு எல்லாம் மீதி உள்ளவங்களுக்கு ஒரு 20-22 வயசுக்குள்ளேயே அந்த படிக்கிற அளவு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக அவங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் க்ரோத் என்கின்ற அளவில் பார்க்கும்பொழுது அவங்களோட சொசைட்டல் ஸ்டேட்டஸ் இட் வில் பி என்ன, அது எப்படி நிர்ணயிக்கப்படும் என்று கேட்டால் பொருளாதாரத்தில் எக்கனாமிக் க்ரோத் சொல்கிறோம்ல, பொருளாதாரத்தில் அவங்களோட நிலைமையை மேம்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம், ஒரு கட்டாயம் ஏற்பட்டுடும். அப்போ அவங்களுக்கு நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எங்கேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, படிச்சுக்கிட்டே சைடில் நம்ம சம்பாதிக்க முடியுமா, எதுவும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், பார்ட் டைமில் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலவங்க பார்ட் டைமில் வேலை செய்யலாம், முழு நேரமாக படிக்கலாம் அப்படி யோசிப்பாங்க. இப்போ எந்த 2 விதத்துலேயும் இது ஏற்புடையது தான். 2த்துக்கும் என்ன இருக்குது, வாய்ப்புகள் இருக்கக்கூடியதுக்கு அந்த மாதிரி ஒரு நேரமும் கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த early adulthoodல வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் எப்படி நம்ம பொலைட்டாக இருக்கிறது, அதாவது எஃபமிசம் ஆஃப் கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும். ஒரு சர்க்கியூட்டஸாக சொல்கிறது சில சமயம் ரொம்ப என்ன ஓப்பனாக பேசும்பொழுது அது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அப்படின்னா அந்த நேரத்தில் அத்தகைய வார்த்தைகள் என்ன இருக்கும், ஒரு எளிமையான வார்த்தைகள், சிறப்பான வார்த்தைகள், அது ரொம்ப பொலைட்டாகவும் பேசுறது. இதை பற்றி கூட நம்ம பார்த்தோம், ஹவு டு ஸ்பீக் பொலைட்லி, டிப்ஸ் டு ஸ்பீக் பொலைட்லி அப்படின்னு கூட நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்தோம். அதாவது அந்த எஃபமிசம் ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம என்ன பண்ணால் சிறப்பாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மோர் என்ன, ஒரு காதில் இனிமையாக கேட்கறதுக்கே ஒரு ஈஸியாக இருக்கும், கேட்கறதுக்கே ஒரு விரும்பத்தக்கதாக இருக்கும். அந்த ஜாரிங்காக இருக்காது. சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீமிங்காக பேசுவாங்க, அந்த வால்யூம் பேசுறதோட வால்யூம் இருக்கே அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் ஒன்றாக பார்க்கும்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும், வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரிலீஜியஸ் வேல்யூஸ்ன்னு சொன்னோம். ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம் அப்படி பேசணும். எப்போ ப்ரேயர் பண்ணணும், எப்பொழுது 2 பாடம் படிக்கிறதுக்கு நடுவில் ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். நம்மளுக்கு கண்டினியூஸாக படிக்கும் போது வி ஃபைண்ட் பிட் போரிங் அப்படின்னா அந்த போரிங் டைமுக்கு நடுவில் யூ போர் யுவர் செல்ஃப் பை கெட்டிங் இன் டு ப்ரேயர் ஃபார் 10 to 15 minutes. என்ன வேணுமோ உங்களுக்கு உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ப்ரேயரை சொல்லிட்டா என்ன ஆகும்னு கேட்டால் மனம் அங்கே அமைதிப்படியும். அமைதிப்படுத்தினா என்ன ஆகும், அடுத்த பாடத்தை படிக்கும் பொழுது எளிமையாகவும் விரைவாகவும் சுருக்கமாகவும் எப்படி எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அந்த அட்ஜெக்டிவ்லாம் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் படிச்சுக்க முடியும். படிக்கிறது ஏன்னா எளிமையாக மனதில் படிவதற்கு கூட வாய்ப்பு உண்டு, பதிந்து விடும். அதனால் early adulthood என்ற பீரியட் வேல்யூஸை வளர்த்துக்கிறதுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூஸ் வளர்த்துட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு மேரிட் லைஃப் கிடைக்கும். மேரிட் லைஃப் கிடைச்சதுன்னா தாய் தகப்பனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் தென் இந்த மாதிரி வேல்யூஸை டெவலப் பண்ணிட்டா நம்மளுக்கு கீழே வர ஆஃப்ஸ்பிரிங்க்கு வி ஆர் ஏ வெரி குட் மாடல் அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கூட நம்மளுக்கு வரும். ஏன்னா இது போல் தகப்பனார் தினமும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஆஃபீஸ் போவார் அப்படின்னா அதை பார்த்து இருக்கிற பிள்ளைங்களும் என்ன பண்ணும், அப்பாவை போல் தானும் ஒரு நேரத்தில் ஒரு நாளைக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு துவங்கும். ஸோ இது எல்லாமே மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் நம்ம சொல்கிறோம். அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது நிறைய பழக்க வழக்கங்கள் பார்த்து மட்டுமே கற்றுக்க முடியும். பார்த்து கற்றுக்கிட்டா அதில் சிறப்பான பழக்கங்களாக இருந்தால் அதை நம்மளும் அதை இம்பைவ் பண்ணிக்கலாம். we can also follow it, we can also learn from them. அது எல்லாமே வாய்ப்பாக இருக்கும். அதனால்
எர்லி அடல்ட்ஹுட் என்பது 20 முதல் 40 வயதுக்கு இருக்கிற அந்த 2 டிகேட் காலம், 20 வருஷங்களிலும் நிறைய விஷயங்கள், உபயோகமான விஷயங்கள், பாசிட்டிவான செய்திகளை நாம் என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். பொதுவாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். அப்புறம் டு த பாயிண்ட், டு ஸ்பெசிஃபிக்காக அடுத்து வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.